அன்று ஒரு கடுமையான வெயில் நாள். வெளியில் தலைகாட்ட முடியாத அளவுக்கு சூரியன் தகித்துக் கொண்டிருந்தான். மனிதர்களும் விலங்குகளும் தண்ணீர் தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் தலைமுதல் கால் வரை வியர்த்து கொட்டியது. ஆனால் மல்லன் முயற்குட்டியாருக்கு மாத்திரம் இவை ஒன்றும் பொருட்டாகத் தெரியவில்லை. அவன் மிக கோபமாக இருந்தான். இன்று இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டுமென்று மனதுக்குள் நினைத்து கொண்டே கோபத்துடன் வீட்டில் நுழைந்து புத்தகப் பையை வீசி எறிந்தான். மல்லன் முயற்குட்டியாரின் கோபத்தையும் எடுத்தெறிந்த போக்கையும் கவனித்த தாய்முயல், மல்லா, என்ன நடந்தது? இன்றைக்கு பாடசாலை இல்லையா? எனக்கு உண்மை தெரிய வேண்டும். மிகுந்த கோபத்துடன் சீறி பாய்ந்தான் மல்லன். என்ன உண்மை? ஏன் எனது முன்னைய பரம்பரை கொள்ளுத்தாத்தா முயல் ஆமையுடனான ஓட்டப்பந்தயத்தில் தோத்துப் போனது. மல்லனின் கோபம் இப்போது அழுகையாக மாறிவிட்டது. தனது கொள்ளுத்தாத்தா முயல் ஆமையுடனான பந்தயத்தில் தோற்றுப்போன கதையை ஆந்தை மாமா எல்லோரிடமும் கூறி சிரித்தபோது தனக்கு வெட்கமாக போய்விட்டதென்று மல்லன் முயற்குட்டி அம்மாவை அணைத்துக் கொண்டே கூறியது. உன்னுடைய கொள்ளு தாத்தா முயல் ரொம்பவும் பெருமை பிடித்தவர். அவருக்கு தான் எப்போதும் யாரிடமும் தோற்க மாட்டேன் என்ற கர்வம் தலைக்கேறி இருந்தது. அம்மா முயல் மல்லனிடம் கூறியது. அவர் தன் வீர பிரதாபங்களை எப்போதும் யாரிடமும் சொல்லி பீத்திக் கொண்டே இருப்பார். தன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று மார்தட்டிக் கொள்வார். அம்மா முயல் தொடர்ந்து மல்லனுக்கு கூறியது. அவர் தோற்று போன அன்று கூட அப்படித்தான் அந்த ஆமையிடம் மாறுதட்டி பேசியிருக்கிறார். ஆனால் ஆமைதான் வென்றுவிட்டது. மெதுவாகவும் உறுதியுடனும் அவதானத்துடனும் விழிப்புடனும் கரும மாற்றுபவர்கள் வெல்வார்கள், அப்படித்தானே? மல்லன் கோபத்துடன் கேட்டான். சரியாக சொன்னாய். அம்மா முயலார் மல்லனின் முதுகில் மெல்ல தட்டி கொடுத்தது. ஆனால் அம்மா, இன்றே நான் மீண்டும் ஆமையுடன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நம் தாத்தாவின் மீதான களங்கத்தை துடைக்கப் போகிறேன். விடை கொடுங்கள் அம்மா. மல்லன் முயற்குட்டி துள்ளி குதித்து அம்மா தடுப்பதையும் பொருட்படுத்தாமல் புதற்காட்டுக்குள் ஓடியது. திரும்பவும் மடத்தனம் எதுவும் பண்ணிவிடாதே. அம்மா தூரத்தில் கத்துவது அதன் காதில் விழவில்லை. மல்லன் முயலும் தாடகன் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவதென்றும் அவர்கள் அந்த ஆற்றங்கரையில் இருந்து 1 மைலுக்கு அப்பால் இருக்கும் பாலம் வரையில் ஓட வேண்டும் என்றும் தீர்மானமாயிற்று. மீன் கொத்தியார் பந்தயத்தின் நடுவராக நியமிக்கப்பட்டார். அவர் உயரப் பறந்து பந்தயக்காரர்களை அவதானிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. யாரும் யாரையும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது என்று இருவரும் அறிவுறுத்தப்பட்டனர். தாடகன் தான் தோற்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது. சொரக்கட்டை தவளையார் பந்தயத்தை ஆரம்பித்து வைக்க முன்வந்தார். அவர் ஆரம்ப தளத்தை தேர்ந்தெடுத்து இருவரையும் வரிசையில் இருத்தி, தயார், ஓடு, தன் கரகரத்த குரலில் கத்தினார் தவளையார். அவர் குதூகலத்தில் அங்கும் இங்கும் கத்திக்கொண்டே துள்ளித் தாவினார். மல்லன் விரைந்தோடிச் சென்று மறைந்தான். தாடகன் மெதுவாக ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தான். சிறிது தூரம் விரைந்தோடிய மல்லனுக்கு அவனது கொள்ளு தாத்தாவைப் போலவே பெருமையும் கர்வமும் தலைக்கேறியது. அகம்பாவ மேலீட்டால் முயற்குட்டியார் தான் எடுத்துக்கொண்ட இலட்சியத்தையும் நோக்கத்தையும் மறந்தார். ஆமைக்கு தனது விளையாட்டை காட்ட வேண்டுமென்று விரும்பினார். சற்று நேரம் நின்று யோசித்தார். ஆமையின் முதுகில் ஏறிக்கொண்டு சவாரி செய்தால் என்ன? ஆமை மெதுவாக போய் பாலத்தை அண்மிக்கும் போது இறங்கி ஓடிச் சென்று பந்தயத்தில் வென்றுவிடலாம். இவ்வாறு நினைத்த மல்லன் ஓடிச் சென்று சடுதியாக ஆமையின் முதுகில் அமர்ந்து கொண்டு விட்டது. ஆமையின் அகலமான முதுகில் குட்டி முயல் மல்லனுக்கு போதுமான இடம் இருந்தது. இடப்புறமும் வலப்புறமுமாக அசைந்து தாடகன் ஆமை தன் முதுகில் இருக்கும் மல்லனை உதறி தள்ளிவிட முயற்சித்த போதும் அதனால் முடியாமல் போனது. உயரத்தில் மேலே வட்டமிட்டு பறந்தபடி மீன் கொத்தியார் கீழே என்ன நடக்கிறது என்று அவதானித்தார். இந்த அகோர வெயிலில் மல்லனையும் சுமந்து கொண்டு மிக கஷ்டப்பட்டு தவிழ்ந்து செல்லும் தாடகனை பார்த்து மீன்கொத்தியார் மிக பரிதாபப்பட்டார். ஆமைக்கு தான் உதவ வேண்டுமென்று நினைத்தார். ஆமையும் முயலும் சென்ற பாதைகளில் ஓட்டப்பந்தயத்தை கண்டுகளிக்கவென மஞ்சள் குரங்காரும் வண்ண மயிலாரும் குஞ்சுவால் அணிலாரும் இரட்டைவால் கரிச்சானும் கருங்கண் காட்டுப்பூனையாரும் கூடியிருந்தனர். அவர்களுக்கெல்லாம் கையசைத்தவாறே முயற்குட்டி ஆமை மீது சவாரி செய்து கொண்டிருந்தது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த மீன் கொத்தியார் நேராக முயற்குட்டியாரின் தலைக்கு மேல் பறந்து, என்னை பார், என் அழகை பார் என்று பலமாக சத்தமிட்டார். அதனால் சலனம்பட்ட முயற்குட்டியார் அண்ணாந்து பார்த்தார். மீன் கொத்தியை விட மேலே இருந்த சூரியனே அதன் கண்களுக்கு பெரிதாக தெரிந்தது. சூரிய பிரகாசம் அதன் கண்களை குருடாக்கியது.
அதனால் அதன் கண்கள் இருளடைந்தன. மீன் கொத்தி மீண்டும் என்னை பார், என் அழகை பார் என்று முழக்கமிட்டவாறே வானத்தில் அங்குமிங்குமாக விரைந்து பறந்து கரணமடிப்பதும் பின் மேற் செல்வதுமாக இருந்தார். மல்லன் முயற்குட்டிக்கு தலையை அங்குமிங்கும் திருப்பி திருப்பி பார்த்தே தலை சுற்றும் மயக்கமும் வந்துவிட்டது. வழக்கமான சோம்பேறித்தனமும் வந்துவிட்டது. தலை சுற்றும் களைப்பும் நீங்க சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது என்று கருதினார். அதற்கு அப்போது ஒரு யோசனை தோன்றியது. போட்டி முடியும் இடத்தை அடைய ஆமைக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்று கணக்கு பார்த்தார். 50 நிமிடங்கள் ஆகும் என்று கணித்தார். தான் ஓடி கடக்க 10 நிமிடங்களே ஆகும். ஆதலால் தனக்கு இன்னமும் 40 நிமிட அவகாசம் உள்ளது. இந்த 40 நிமிடத்துக்கு ஒரு குட்டி நித்தலை போடுவது சாலச் சிறந்தது என்று கருதினார். முயல்குட்டியார் உடனேயே ஆமையின் முதுகிலிருந்து குதித்து அருகில் இருந்த குளத்தங்கரையில் படுத்து நித்திரை கொள்ள ஆரம்பித்தது. முதுகிலிருந்த பாரம் இறங்கியதால் ஆமையார் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி ஏனைய வனஜீவிகளும் மீன் கொத்தியாரும் தாடக நாமைக்கு உற்சாகம் ஏற்படுத்தினார்கள். பந்தயத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தாரை தாரையாக வழிந்த வியர்வையையும் வழித்தெறிந்துவிட்டு கடுமையான வெப்பத்தையும் பொருட்படுத்தாது விரைந்தார் தாடக நாமையார். பொழுது விரைவாக கடந்து போய்க் கொண்டிருந்தது. குளத்தங்கரையில் நிழலில் சொகுசாக படுத்திருந்த மல்லன் முயற்குட்டியாருக்கு நல்ல நித்திரை வந்துவிட்டது. அதற்கு தான் மேற்கொண்ட காரியம் முற்றிலும் மறந்து போய்விட்டது. எனினும் 40 நிமிட முடிவில் அது எழுந்து பார்த்தது. அதனால் உடனேயே எழுந்திருக்க முடியவில்லை. உடம்பெல்லாம் அசதியாக இருந்தது. இன்னும் 5 நிமிடம் கழித்து ஓடினால் கூட ஆமையை தோற்கடித்து விடலாம் என்று கருதினார். சோம்பல் மிகுதியால் மீண்டும் படுத்து தூங்கினார் மல்லன் முயல்குட்டியார். 50 நிமிடம் பூர்த்தியானதை தொடர்ந்து தொலைவில் பாலத்துக்கு அருகில் பாரிய கோஷங்கள் கேட்டன. பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன. இதனால் உசாரான மல்லன் முயற்குட்டியார் பரபரப்படைந்து பிசாசு துரத்தியது போல் பாலக்கரை நோக்கி ஓடினார். அங்கே அவருக்கு பெரும் ஏமாற்றம் காத்திருந்தது. தாடகநாமை பந்தய ஓட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அவர் கழுத்தில் மலர் மாலைகள் குவிந்திருந்தன. மஞ்சள் குரங்காரும் வண்ண மயிலாரும் குஞ்சவால் அணிலாரும் கருங்கண் காட்டுப்பூனையாரும் இரட்டைவால் கரிச்சானும் தாடகனை தோள் மீது தூக்கி வைத்துக்கொண்டு வெற்றி கோஷமிட்டவாறும் பட்டாசு குளுத்திக் கொண்டும் ஊர்வலமாக போய்க் கொண்டிருந்தனர். நடுவர் சுரக்கட்டை தவளையார் எல்லாருக்கும் முன்பாக தாவி தாவி சென்று கொண்டிருந்தார். மல்லன் முயற்குட்டியாருக்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது. தன்னிடம் திறமையும் ஆற்றலும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் போனமை தொடர்பில் பெரிதும் மனக்கலேசம் அடைந்தார். தனக்கெதிராக பெரும் சதி நடந்திருக்கிறது என்று கூக்குரலிட்டு கத்தினார். மல்லன் முயற்குட்டியார் சிவந்த முகத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தவாறே, நாசகாரர்கள் சதி செய்து விட்டார்கள். அடுத்த முறை அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று அட்டகாசமாக அரற்றினார். என்ன நடந்தது என்று அம்மா முயல் கேட்டபோது நடந்த விடயங்களை மல்லன் முயற்குட்டியார் உள்ளது உள்ளபடி கூறினார். மெதுவாகவும் நிதானத்துடனும் உறுதியுடனும் செயற்பட்டால் வெல்வது உறுதி என்று கூறியது அம்மா முயல். ஆனால் அடுத்த முறை எப்படியும் வென்று விடுவேன் என்று சூளுரைத்தது மல்லன் முயல். அடுத்த முறை சூரியன் இல்லாத போது முகில் சூழ்ந்த நேரத்தில் பந்தயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் திட்டமிட்டுக் கொண்டது. ஆனால் தாடகன் ஆமையாரும் அடுத்த முறை பந்தயத்துக்கு திட்டமிட்டு கொண்டுதான் இருந்தார். அடுத்த முறை பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு முன் 2 சறுக்கும் சில்லுகளை வாங்கி கொண்டு விட வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டார்.